ஏழாம் சுவையறிய சரண்ஸ் கிச்சடி. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் மரியா ரோஸ்லின். சரண்ஸ் கிச்சடி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவை என்பது 6 தான். 7ஆவதாக ஒன்று இருக்குன்னா அது கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் இருக்கும். அப்படி ஆரோக்கியமான உணவாகவும் சுவையான உணவாகவும் சமைக்கிறதுக்கு சரண்ஸ் ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் சரண் சார் கிட்ட இன்னைக்கு என்ன ஆரோக்கியமான உணவும் சுவையான உணவாகவும் இருக்க போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பீர்க்கங்காய் வித் ப்ரான்ஸ் கழுவிட்டு தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு கழுவக்கூடாது. இது ஒரு பாயிண்ட் நிறைய தெரிஞ்சுக்கணும். தேங்காய் எண்ணெய் நான் ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். ப்ரான்ஸ் கூடவே போட்டுருங்க. பீர்க்கங்காய், சுரக்காய் போன்ற விஷயங்கள் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சூப் மாதிரி கூட சாப்பிட்லாம். வேணால் இதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் பண்ணிக்கலாம், இதுலேயே பாவக்காய் போட்டு செய்யலாம். வெல்கம் சார். ஹலோ, வணக்கம். ஓகே சார், இன்னைக்கு என்ன நம்ம ஆரோக்கியமான டிஷ் பார்க்க பீர்க்கங்காய் வித் ப்ரான்ஸ். லெட் அஸ் see. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கழுவிட்டு தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு கழுவக்கூடாது. இது ஒரு பாயிண்ட் நிறைய தெரிஞ்சுக்கணும். பீர்க்கங்காய் நார்ச்சத்து உடையது, ரொம்ப நல்லது. ஆனால் இதில் நாட்டு பீர்க்கங்காய் வாங்கி சாப்பிட்ணும். நம்ம ஆளுங்க எப்போ பார்த்தாலும் ஹைப்ரிட் வாங்கி சாப்பிட்றாங்க. பட் ஹைப்ரிட்லேயே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் விதையில்லாத நிறைய பொருட்கள். அது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை நிறைய தடுக்கும். நிறைய அணுக்கள் குறைபாடு போன்றவையெல்லாம் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எங்காவது ஆர்கானிக் என்ன கிடைக்குதுன்னு பார்த்து அது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க எப்பவுமே. ப்ரான்ஸ் வித் பீர்க்கங்காய் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ப்ரான்ஸ், ஸ்லைஸ்டு பீர்க்கங்காய், பொடியாக நறுக்கிய பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு, பெரிய வெங்காயம், தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில், கறிவேப்பிலை. தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் நான் ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். இப்போ ஸ்லைஸ் பண்ணுந்தா இல்லைன்னா சோப்புடு கார்லிக், கொஞ்சமாக வெங்காயம், காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா நிறைய போடலாம், ரொம்ப நல்லது. பீர்க்கங்காயில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது? இல்லை, நீர்ச்சத்து அதிகம். இதில் வந்து டயோரிட்டிக்னு சொல்லுவாங்க. நல்லா யூரினெலாம் நல்லா போகும். அதுக்கான ஒரு காய் தான் இது பீர்க்கங்காய். இது நம்ம இப்படி போடலாம். ப்ரான்ஸ் கூடவே போட்டுருங்க. வேணுங்கிற அளவுக்கு உப்பு. உடம்பு உபாதைகள் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாமே. இல்லை, பீர்க்கங்காய்க்கு சில பேருக்கு ஒத்துக்காது. லைக் அதுதான் நான் முதலே கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பீர்க்கங்காய் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் பீர்க்கங்காய், சுரக்காய் போன்ற விஷயங்கள் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சூப் மாதிரி கூட சாப்பிட்லாம். இதே கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா நீங்கள் சூப் சாப்பிட்லாம். நம்ம இதில் வாட்டர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணாமல் இருந்தால் நல்லது. நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், பட் ஆட் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் சிம்லேயே வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நீர்ச்சத்து ஆக்சுவலாக ப்ரான்ஸ்லேருந்து ஒரு வகையான தண்ணி இறங்கும், பீர்க்கங்காயிலிருந்தும் இறங்கும். ஸோ ரெண்டுமே இறங்கும்போது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா அதே போதுமான அளவுக்கு பாயில் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இது வேறு ஒன்றுமே கிடையாது. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். அது வேணால் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். தேங்காய் பால் ஊற்றுறது ஒரு ஆப்ஷனல். இதுக்கே தேங்காய் பால் ஊற்றிட்டிங்கன்னா நம்ம சப்பாத்தி அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு அப்படியே போட்டு சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாம். ஸோ நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோன்னா ஒரு தடவை ஊற்றிக்கலாம். ஸோ அதையும் நம்ம உங்களுக்கு எப்படின்னு காமிச்சிடறேன். ஸோ தேங்காய் பால் கடைசியாக இது லைட்டாக ஊற்றி ஒரு கலக்கணும். அவ்வளோதான். கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். நீங்கள் சூப் மாதிரியும் சூப் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாம். ஸோ டேஸ்ட் மட்டும் பார்த்துருவோம். வெரி குட். கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே அளவாக இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றலாம், தேங்காய் பால் ஊற்றாமல் சாப்பிட்லாம், சும்மா சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஃபுட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். முடிஞ்சுது, அவ்வளோதான். வேணால் இதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம நல்லா ஃப்ளேவர் வரணும்னா சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம நிறைய பேர் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் வந்து அறிவுறுத்தப்பட்டோம். எப்படின்னா தேங்காய் சாப்பிடாதீங்க, கொலஸ்ட்ரால் வந்துடும்னு. தயவு செய்து தப்புங்க. தேங்காய் சாப்பிடுங்க. அதில் லாரி காசு. தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு விஷயம் அதில் இருக்குது. ஸோ அது ரொம்ப எக்ஸலண்ட்டான விஷயம். ஸோ தேங்காய் பால் சாப்பிடுங்க, தேங்காய் எண்ணெய் சாப்பிடுங்க. தேங்காய் சம்மந்தப்பட்ட எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல் இல்லை. ஆனால் எங்கே கெடுதல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம சல்ஃபர் வச்சு தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பார்த்து வாங்கணும். இதில் நம்மளுடைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம பீர்க்கங்காய் பண்ணியிருக்கோம். இதுலேயே பாவக்காய் போட்டு செய்யலாம். பாவக்காய் போட்டால் கசக்காது. பால், தேங்காய் எண்ணெய்லாம் சேர்த்துடும் இல்லையா? அப்போ அந்த ரெண்டாவது இன்னொரு அந்த கசப்பை அனுபவித்து சாப்பிடணும். 7 சுவைகளும் நம்ம உடம்புல ஒரே மாதிரி இருக்கணும். எனக்கு பாவக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. சிலது ஏன்னா பிடிச்சது பாதி சாப்பிட்டு பிடிக்காத பாதி சாப்பிடணும். அப்போ தான் வந்து பேலன்சிங்காக இருக்கும். அதே மாதிரி அவரைக்காய் போட்டு செய்யலாம்.
இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். கீரை போட்டு செய்யலாம். நிறைய பேர் கீரையும் மீனும் சாப்பிடப்படலாம், அதெல்லாம் பொய்யுங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய சைனீஸ் சாப்பிட்றாங்க, ஜாப்பனீஸ் இப்படி தான் சாப்பிட்றாங்க. அவங்க உலகத்திலே அதிக நாட்கள் உயிர் வாழ்கிறவங்க ஜாப்பனீஸ் தான். 100 இயர்ஸ்க்கு மேலே ஈஸியாக நிறைய பேர் வாழ்கிறாங்கங்கிற இடம் ஜாப்பனீஸ். அவங்க பார்த்தீங்கன்னா கீரையும் மீனும் சேர்த்து சமைப்பாங்க. இதெல்லாம் குவைட் காமன். நிறைய விஷயங்களை நம்ம இனியும் நம்ம சுற்றுவட்டத்தை விட்டுட்டு மீண்டும் பெரிய அளவில் நம்ம பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு அற்புதமான உணவு. வெல்கம் சரண்ஸ் கிச்சனில். மறுபடியும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாவோ என்ன இருந்தாலும் உடனே வந்து கேளுங்க. உங்களுக்கு என்ன வகையான ரெசிபி வேணும்னு கேளுங்க, நான் பண்ணித்தரேன். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. அது ஹெல்த் ஆர் உணவு எதுனாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான உணவை, சரியான ஒரு கைடை நம்ம கொடுக்க தயாராகிறோம். வணக்கம்.